தமிழ்நாட்டில் வந்து ரோட்டில் வெளியில் யாருமே நடமாட முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு கெட்டு போட்ட மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மாதிரியும் அல்லது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியும் அல்லது வட மாநில பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து குற்ற நிகழ்வுகளில் பார்க்கும்போது குறைவு. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் மீது வெளியிடப்படுகிற தரவுகளின் மீது குற்ற நடவடிக்கைகள் குறைவு. அதே சமயம் பதிவு பண்ணல, அதனால கம்மியா இருக்குன்னு என்னங்க எஃப்ஐஆரே பதிவு பண்ண மாட்டாங்க. இல்ல அது நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்க முடியாது. இப்ப நீங்க கேக்குறீங்க இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுகிறது எப்படி பேசுறீங்க? எஃப்ஐஆர் பதிவு பண்றதுனால தான் பேசுறீங்க. போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குன்னா கடந்த காலங்களில் போக்சோ வழக்கு பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை. வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒரு விஷயங்க, இந்த வரி விதிப்பு என்பது எந்த அரசாங்கத்தாலும் வந்து தவிர்க்க முடியாதது. அதை வந்து நம்ம நிறுத்த முடியாது. உதாரணத்துக்கு வந்து நாம் ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம். ஒரு வீடு வாடகைக்கு போகும்போது ஒரு அட்வான்ஸு கொடுக்குறோம், ஒரு தொகையை வந்து ரெண்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறோம்? வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ 10% ஏற்றணுன்றதை நம்ம ஒரு தனிநபர் வீட்டுக்கு போகிற வாடகைக்கு போகிற வீட்டுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்கம் நாட்களுக்கு நாட்கள் விலைவாசி அதிகமாகுது, பங்கு சந்தையினுடைய நிலவரங்கள் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது வரி விதிப்பது என்பது தவறல்ல. ஒரு விஷயம் தெரியல, மின் கட்டண உயர்வு அதிமுக ஆட்சியில் நடக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பேனரை கையில வச்சு ஏற்ற விஷயங்க. அதுதான் சொல்றேன். அடுத்தது என்ன பேச விடணும். நீங்க வரி விதிப்பு என்பது அவசியம். அந்த வரி விதிப்பு மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல எங்கே தவறு செய்தாங்கன்னா, இப்போ ஒன்றிய அரசு வந்து இப்போ நகராட்சி நிர்வாகத்துறை வரி விதிக்கப்பட்டது வந்து அண்ணன் நேரு சொன்ன அறிக்கை உள்ளது. நகர்ப்புற திட்டமாக இருக்கட்டும் அல்லது ஊரக வளர்ச்சி திட்டமாக துறையாக இருக்கட்டும், நீங்கள் எங்களுக்கு வரி விதிக்க வேண்டியதை வந்து ஆண்டாண்டுக்கு இத்தனை சதவீதம் நீங்கள் வரி ஏற்றாமல் இருக்கீங்க. 10 ஆண்டு காலமாக ஏற்றலை. அதனால் மாநில அரசுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய காசை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வெளிப்படையாக பேசுவோம். இந்த ஸ்லாபை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஏற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு சுமை இருக்காது. ஆனால் இவங்க ஏற்றின போதே அதிகமான வரியை ஏற்றினால தான் அன்றைக்கி நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அறிக்கையில் நீங்கள் வரி ஏற்றும் போது படிப்படியாக ஏற்றுனீங்களா அந்த சுமை மக்கள் மத்தியில் தெரியாது, மக்கள் மீது ஒரு சுமையாக இருக்காது. நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஓவர் நைட் நீங்கள் அதிகமாக ஏற்றும் போது 30% 40% ஏற்றும் போது இது சுமையாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஏன் அவங்க வந்து அதை வித்ரா பண்ணாங்க? அப்போ தேர்தல் வருது. ஸோ தேர்தலை மையப்படுத்தி அரசியல் கட்சி நடத்துறது அதிமுக போன்ற இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். திமுகவுக்கும் தேர்தல் முக்கியம்தான். ஆனால் தேர்தல் அரசியலுக்காக வந்து கொள்கை விட்டு கொடுக்குற கட்சி திமுக கிடையாது.